இவர் என்ன என்ன பேசுறாரு இவரு? ஒரு குச்சிக்குள்ள இருக்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டேன்னா இதெல்லாம் வந்து மிக கண்டனத்துக்குரியது. அரசியல் கட்சியை நடத்துறாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர். நாகரிகம் தெரியுமா அவருக்கு? பத்திரிகையாளர்களும் போய் கேள்வி கேட்கறது அது நம்ம கேள்வி கேட்டா நான் எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, இட் இஸ் சப்ஜுடிஸ், இட் இஸ் இந்த கோர்ட்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் சொல்ல முடியல சீமானால? சீமான் போன்ற ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது வெட்கக்கேடான விஷயம். 15 வருடமா என்ன நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாலே எங்க க்ளோஸ் பண்ண முடியல? 2 முறை இவங்களே வழக்கு போட்டு வாபஸ் எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தையை யூஸ் பண்றாரு பாருங்க. பாலியல் தொழிலாளி. சரி இருக்கட்டுமே, இருக்கட்டுமே, உங்களுக்கு தெரிஞ்சுதானே எல்லாமே நடந்தது. இல்ல இப்ப விஜயலட்சுமி தரப்பு தொடர்ந்து வீடியோ போடுறாங்க, தொடர்ந்து அவர் வந்து டிஃபை பண்றாங்க அப்படின்றப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவரை அவர் எவ்வளவு நாள் இதை பொறுத்துக்கிட்டே போக முடியும்? அவர் எவ்வளவு விஷயங்களை எடுத்து பேசுறாரு, அதை நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டேன்றீங்க, இதையே வந்து சுத்திட்டே இருக்கிறீங்க அப்படின்றதான் எனக்கு நம்ம மீடியா மேல ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு பேர் போய் நின்று மைக்க நீட்டு கேள்வி கேட்கிறாங்க. யாருக்குமே அவர் பேசக்கூடிய அந்த நாராசமான வார்த்தைகளை திரும்பவும் வந்து நீங்க எப்படி இப்படி பேசலான்னு ஒரு கேள்வி கேட்க முடியலையே. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்களுடைய சமீபத்திய பேட்டிகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக அந்த விஜயலட்சுமி விவகாரம் ஆரம்பித்ததுலேருந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்ஸ்லேயும் வந்து அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஒரு பத்திரிகையாளராக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு நம்ம மீடியா மேலே ரொம்ப வருத்தமாக இருக்கு. இவ்வளோ பேர் போய் நின்று மைக்க நீட்டு கேள்வி கேட்குறாங்க. யாருக்குமே அவர் பேசக்கூடிய அந்த நாராசமான வார்த்தைகளை திரும்பவும் வந்து நீங்க எப்படி இப்படி பேசலான்னு ஒரு கேள்வி கேட்க முடியலையே. சுப்ரீம் கோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் வேறு வேறு வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்துறோம். கற்பழிக்கிறங்கிற வார்த்தை அதை நான் யூஸ் பண்ணவே கூடாது. அது மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. பலாத்காரம் தான் சொல்றோம். இவர் என்ன பேசுறாரு இவரு? ஒரு குச்சிக்குள்ள இருக்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டேன்னா இதெல்லாம் வந்து மிக கண்டனத்துக்குரியது. அரசியல் கட்சியை நடத்துறாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர். நாகரிகம் தெரியுமா அவருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் ஒய்ஃபை பக்கத்துல வச்சுக்கிட்டே பேசினாருங்க. இத்தனை கொள்ளையில இருக்கிறதுல உனக்கு வேற பொம்பளை கிடைக்கலையான்னு கேட்கிறா அவன். இதெல்லாம் அசிங்கமா இல்ல? வீட்டுல ஒய்ஃப் என்னன்னே சொல்ல மாட்டாங்களா? நீங்களும் ஒரு பெண் தானே. அந்த பெண் தவறு செய்தவர்களாவே இருக்கட்டும், தப்பாவே இருக்கட்டும், கேரக்டர்லெஸ் உமனாவே இருக்கட்டும், அதை விமர்சனம் பண்றதுக்கு எதுக்கு பொது வழியில வந்து விமர்சனம் பண்றீங்க? கோர்ட்டு கேஸ் அதோட முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. ஆனா பத்திரிகையாளர்களும் போய் கேள்வி கேட்கறது அது நம்ம கேள்வி கேட்டா நான் எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, இட் இஸ் சப்ஜுடிஸ், இட் இஸ் இந்த கோர்ட்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன் சொல்ல முடியல சீமானால? சீமான் போன்ற ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது வெட்கக்கேடான விஷயம். இப்படி நாராசமான வார்த்தைகளை, அதுவும் பத்திரிகையாளர்கள் முன்பாக பெண்களை பத்தி இப்படியே பேசிட்டே இருப்பாங்களா எப்போதுமே? அவங்களுக்கு ஒரு 4 யூடியூப் சேனல், அந்த 4 யூடியூப் சேனல்லையும் இதை மட்டும்தான் பேசுவாங்க. இல்லை, ஒவ்வொரு டைமும் ஒரு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாரு, அவரும் அதை தான் கேட்குறாரு. மக்கள் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் குறித்து கேட்க மாட்டேன், நீங்கள் பொழுதுனைக்க பார்த்தா விஜயலட்சுமி பற்றியே கேட்குறீங்க அப்படின்னு அவரும் கோவம் தானே படுறாரு. கேட்குறாருல, நான் பேச முடியாதப்பான்னு சொல்லிட்டு நடந்து போக வேண்டியதானே. 2 தடவை பாய்காட் பண்ணி பாருங்க ப்ரெஸ்ஸை. 3ஆவது தடவை உங்ககிட்ட வருவாங்களா? மீடியா மேலேயும் எனக்கு வருத்தம் இருக்கு. யாருக்காவது கேள்வி கேட்க தெரியுதா? என்ன கேள்வி கேட்கணும், எங்க கேள்வி கேட்கணும்? ஒரு அரசியல் தலைவர் ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷனோட போறாங்களா மீடியா? சும்மா மைக் எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் நீட்டிட்டா போதுமா? 15 வருடமா என்ன நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறீங்க, எங்க வீட்டுல பொண்ணு இல்லையா, என் மனைவி என் கூட இல்லையா, என் பையனுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு, எல்லா இடத்துலையும் இப்படியே நீங்க எத்தனை வருஷம் என்னை நீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னு அவர் ஒரு இன்னைக்கு போட்ட குவாஷ் பெட்டிஷனை முன்னாலேயே போட்டிருக்க வேண்டியதானங்க. அந்த அம்மா தான் வெளியில வந்து ஒவ்வொரு வாட்டியும் வீடியோல சொல்றாங்களே, எனக்கு காசு கொடுத்தாரு, நான் அவங்க கட்சியில இருந்து ஆட்கள் என்கிட்ட பேசினாங்கன்னு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வந்து சீமானுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எடுத்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க, சீமானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க எடுத்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க. முழுக்க சோசியல் மீடியா முழுக்க இவங்க தான் அதை வந்து அந்த மக்களுடைய மென்டாலிட்டியவே மாற்றி வச்சிருக்காங்க. அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளையும் இல்லை ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் எடுத்து சொல்றதை விட்டுட்டு இன்னைக்கு நீங்க எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகணும்னு கேட்கிறேன் நான். எதுக்கு இதை பேசணும்? பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நகர்ந்து போக வேண்டியது தானே. இல்லை மேம், ஒரு கட்சி தலைவர் மேம், நீங்க அவர்கிட்ட அரசியல் ரீதியாக எல்லா கேள்விகளும் கேட்கறப்ப அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தானே இருந்தாரு. ஆனா அதை விட்டு நீங்க அவரை தனிப்பட்ட தாக்குதல் பண்றீங்க அப்படின்னா அவர் ஒரு கட்டத்துக்கு மேல வெடிக்க தானே செய்வாங்க, வெடிச்சு கோவப்பட தானே செய்வாங்க. எதுக்காக நான் என்ன கேட்கிறேன், அந்த பக்கம் அவ்வளவு பக்குவம் கூட இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறேன். எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாம எப்படிங்க ஒரு தலைவரை உருவாக்க முடியும்?
எத்தனையோ தலைவர்கள் மேலே எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஊழல் வழக்குகளில் பல ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்த தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் யாருமே எந்த இடத்துலையும் இமோஷனலாக இவ்வளோ பேசினதே கிடையாது. எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கோர்ட்டில் வழக்கு இருக்கு, பிறகு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போன தலைவர்களை தான் நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டினுடைய அரசியலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்க அந்த மீடியாவில் வரக்கூடிய செய்திகளும் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி போனதுக்கான காரணத்தில் ஒரு பங்கு வந்து கண்டிப்பாக சீமானுக்கு உண்டு. அரசியல் ரீதியாக பழி வாங்குறதுக்கு எந்த காரணங்களும் இல்லை, அதனால தான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு கோபம் முன்வைக்கிறாங்க, கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து. அரசியல் ரீதியாக அவரை பழி வாங்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அவர் பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் அரசியல் செய்துட்டு இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கத்தையோ இல்லை ஏற்கனவே இருந்த ஒரு அரசாங்கத்தையோ பெரிய அளவில் கேள்வி கேட்டதும் கிடையாது. அவர் வந்து எல்லா கட்சிக்கும் ஆதரவாக ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, ஒரு கட்டத்திலையும் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருந்திருக்காரு. அதிமுகவுக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, திமுகவுக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், இதெல்லாம் அவர் பேசினது தானே. அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் பெரியாரை பற்றின பேச்சுக்கள், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு நரேட்டிவ் என்ன இருக்கோ அந்த நரேட்டிவை, அதாவது மக்கள் எதை நம்பினாங்களோ எதை சரின்னு நம்பினாங்களோ அதை எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய வேலைகளை அவர் செய்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஆனா 8% வாங்கியிருக்காரு ஈரோடு கிழக்குல. கடந்த முறை வாங்கினவங்களோட அது அந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸ் அப்படியே தாங்க இருக்கும். அந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸ் வந்து தமிழ்நாட்டில் 8% ஒவ்வொரு முறையும் அந்த வாக்குகள் அப்படிதான் போயிருக்கு. திமுகவும் அதிமுகவும் வேண்டான்னு நினைக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு சிலர் நோட்டாவுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லை வேற ஏதாவது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த 8% இது மாதிரி தான் இருந்திருக்கு, இதே மாதிரி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது அந்த 8% போன முறை யாருமே இல்லை, அதனால அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸ். அவரை வந்து எடுத்திருக்காரு. இனி அடுத்த எலெக்ஷன்ல இதே 8% வருமானு நீங்க பாருங்க. இல்லை, இப்போ விஜயலட்சுமி தரப்பு தொடர்ந்து வீடியோ போடுறாங்க, தொடர்ந்து அவர் வந்து டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவரை அவர் எவ்வளோ நாள் இதை பொறுத்துக்கிட்டே போக முடியும்? அவர் எவ்வளோ விஷயங்களை எடுத்து பேசுறாரு, அதை நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டேன்றீங்க, இதையே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றதான் அவருடைய. எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, அவரே சொல்றாரு 15 ஆண்டு காலமாக என்னை கொச்சைப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும்ல 15 வருஷமா பிரச்சனை நடக்குதுன்னு, ஏங்க முன்னாலே க்ளோஸ் பண்ணல? ஏன் க்ளோஸ் பண்ணல? இதுக்கு முன்னால் ஜெயலலிதா பீரியடில் வந்து மற்ற வழக்குகளை பற்றி பேச்சுக்கள் எல்லாம் வந்தப்போ அதெல்லாமே சப்சைட் ஆச்சு. அதற்கு பிறகு பிரிசனுக்கு போயிட்டு வராரு, பொட்டா வழக்கில் போயிட்டு வராரு, அதற்கு பிறகும் திரும்பவும் அதுக்கு பிறகு தான் பெருசாகிறாரு. ஆனால் அந்த சமயத்துல உங்களால் க்ளோஸ் பண்ண முடியல. கல்யாணத்துக்கு முன்னாலே எங்க க்ளோஸ் பண்ண முடியல? 2 முறை இவங்களே வழக்கு போட்டு வாபஸ் எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தையை யூஸ் பண்றாரு பாருங்க, பாலியல் தொழிலாளி. சரி இருக்கட்டுமே, உங்களுக்கு தெரிஞ்சுதானே எல்லாமே நடந்தது. இதுக்காக இதெல்லாம் இது வந்து சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டில் வந்து நம்ம எல்லாருக்குமே, நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாருன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு தலைகுனிமான விஷயம் தான். சீமானோட வார்த்தைகளை அளந்து பேசணும். ஒரு பொதுவெளியில ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசும்போது நாகரிகமான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒன்று அமைதியாக கடந்து செல்ல வேண்டும், இல்லைன்னா என்ன வார்த்தைகளை எந்த இடத்துல உபயோகிக்கணுமோ அதோட நிறுத்திக்கணும். சம்மன் கொண்டு வந்து கொடுக்குறாங்களாம், அந்த சம்மனை வந்து கேட்டில் ஓட்டுவாங்களாம், அந்த சம்மனை கிழிப்பாங்களாம். இதில் நான் வந்து போலீஸையும் சேர்த்து தான் ப்ளேம் பண்ணுவேன். 12 வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ அவசரமாக வந்து விசாரிக்கணும், இவ்வளோ அவசரமாக எதுக்கு என்னை கூப்பிடுறீங்க, நான் வந்து இங்கே தானே இருக்கேன், ஆஜராகாமல் போக மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ இது கொடுக்குறப்ப சீமான் மீது இவங்க அப்போ ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு ஆஜராக தானே போகிறாரு? அப்புறம் ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் தடை கேட்டு பெட்டிஷன் போட்டாங்க? இன்னைக்கு தடை கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம் தடை கொடுத்துருக்காங்க. ஏன் தடை வாங்கணும்? எதுவுமே தவறு செய்யல. நீங்கள் வந்து குவாஷ் பண்ணிட்டு கேஸை முடிச்சிட வேண்டியதானே. விசாரணைக்கு ஒத்துழைச்சா கேஸ் முடிஞ்சிட போகுது. விஜயலட்சுமியை பின்னாடி இது இயக்கிறது திமுக அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். எனக்கு அது வந்து தெரியல. ஏன்னா ஒரு பெண் வந்து பொதுவெளியில் யாராவது ஒருத்தர் இயக்கி மட்டும்தான் தனக்கு நேர்ந்த சிக்கல்களையோ இல்லை பிரச்சனைகளையோ வெளியில் வந்து சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதில் உண்மை இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு உண்மை தெரியல. ஏன்னா எனக்கு விஜயலட்சுமி கேஸ் பற்றி அந்த அம்மா அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இது வரைக்கும் அவங்கள பற்றி எந்த செய்தியும் எழுதுனதில்லை. செய்திகள் வந்ததோ அந்த வீடியோஸ் வந்தது படித்ததும் வீடியோஸ் பார்த்ததும் மட்டும்தான், மற்றபடி எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு பெண் பொதுவெளியில் இவ்வளவு தூரம் வந்து பேசும்போது அது வந்து அதில் உண்மை இல்லை,
அவங்க தான் தவறு அப்படின்னு அவங்க பக்கமே வந்து தவறுகளை எல்லாத்தையும் திருப்பி விடுறது வந்து நியாயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் அதையும் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏன் ஒரு பெண் மட்டும்தான் வந்து கஷ்டப்படுறவங்களா இருக்காங்களா, நானும் தான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், நான் எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார் அவர். அப்போ விஜயலட்சுமி சொல்வது இவருடைய தரப்புல இருந்து பார்த்தா எல்லாமே தவறாக இருந்தாலுமே, இல்லை வந்து உண்மைக்கு புறம்பானதாகவே இருந்தாலுமே, அதை எல்லாத்தையுமே ஆரம்பத்திலே சால்வ் பண்ணியிருக்கு. 15 ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில், அதாவது அவங்க சொல்கிறாங்க நிறைய வீடியோஸ் வந்து பணம் கொடுத்தாரு, அதுக்கு போய் அவரே சொல்கிறாரு 30,000 கொடுத்து மெயின்டைன் பண்ணேன், எங்கள் அப்பா வந்து வேணான்னு சொன்னாருன்னு. இதெல்லாம் பேசுகிறதாங்க. அடுத்த ஜென்ரேஷன் என்ன நினைப்பாங்க, நீங்கள் 30,000 கொடுத்து ஒரு பொண்ணை மெயின்டைன் பண்ணுறது சரின்னு நினைக்க மாட்டேன்னா? நீங்க ஒரு தலைவர், நீங்க அதாவது அரசியல் கட்சியினுடைய தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சீமான், நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க என்ன கடத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆனா எதிர்கட்சியா சீமான் எதிர்க்கக்கூடியவங்க என்ன நரேட்டிவ் அவங்களுக்கு செட் பண்றாங்கன்றதையும் பார்க்கணும்ல மேம். அப்ப அவரோட கோபமும் அது ஏதோ ஒரு வகையில ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் பேசுறாரு அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல்னா அப்படிதானங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் பாஜகவோட மீட்டிங் அப்படின்னு அவரை இது கிரிட்டிசைஸ் பண்றதாகட்டும், அவர் தவறான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு, பெரியார் விமர்சிக்கிறதாகட்டும், இதெல்லாம் அரசியல் ரீதியா வரக்கூடிய சண்டை. ஆனா ஒரு தனிப்பட்ட விஷயத்தை அவரை வந்து டார்கெட் பண்றது, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்லயே அதை தான் அவர் சொல்றாரு. இந்த வழக்கு வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அரசியல் பழிவாங்கலுக்காக போடப்பட்ட வழக்கு அப்படின்ற அவரோட வாதத்தை முன்வைக்கிறார். அப்படின்றப்ப இதுக்கு பின்னாடி விஜயலட்சுமி சீமான் அப்படின்ற பின்னாடி ஒரு அரசியல் இயங்குது அப்படின்றதானே நம்ம பார்க்கணும். அப்ப அது அரசியல் ரீதியா அவர் எதிர்கொள்றது சரிதானே? அரசியல் இயங்குதுன்னு அவருக்கு தான் தெரியுமேங்க. என்னுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான், வெரி சிம்பிள். 15 வருஷம் நீங்க ஏங்க விட்டீங்க? ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், அப்ப இது ஏதாவது ஒரு கட்டத்தில் அரசியல் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எத்தனை பேரை பத்தி பேசுற, அவ்வளவு ஊர்ல இருக்க எல்லாரையும் பத்தி அவரால் விமர்சனம் வைக்க முடியுது. அவர் செய்த தவறுகளை எல்லாரும் சொன்னா மட்டும் அவருக்கு அதை வந்து பொறுத்து கொள்ள முடியல. நீங்க ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்றது எவ்வளவு சீப்பான ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு, உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க அதை கடத்துறீங்க. பெண்களை பொதுவெளியில கொச்சப்படுத்தலான்றதை நீங்க சொல்றீங்க. இல்ல அவங்களுடைய அவரோட பார்ட்டியில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல செய்யறதும் அதுதான். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி மெச்சூரா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு பத்திரிகையாளரா? அவருக்கெல்லாம் அட்வைஸ்லாம் கொடுக்க விரும்பல. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, பொதுவெளியில ஒரு நாகரிகமான வார்த்தைகளை பேசணுங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது. அது அவருக்கு தெரியலன்னா அவர் அதுக்கு மேலே நான் அவருக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்க விரும்பல. அவர் ஏதோ பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு என்ன. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்தீங்க, நன்றி, தேங்க்யூ.